அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கிறது கரை? தமிழ்நாட்டில் தேர்தல் மற்றும் தாவைக்க தலைவர் விஜய் அலை இரண்டும் ஐபிஎல்லையே ஓரங்கட்டி விட்டது. இந்த சமயம் கரை படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். நேரம் படத்தின் கதை எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். பொதுவா தனுஷ் படம் எனக்கு பிடிக்கும். அவரின் எக்ஸ்பெரிமெண்ட் படங்களில் 98% ஹிட் ஆகிவிடும். 1-2 படங்கள் தான் சுமார் ரகமாக இருக்கும். சரி, இந்த படத்தில் என்னதான் பிரச்சனை? தனுஷ் படங்கள் நம்மை படத்தோடு ஒன்றிக்க செய்து நம்மை அறியாமல் படத்துடன் பயணிக்க ஆரம்பித்து விடுவோம். ஆனால் நான் எவ்வளவு முயற்சி செய்தும் படம் ஒட்டாமல் விலகியே நிற்கிறது. 2. தென் தமிழ்நாடு பொதுவா வானப்பர்த்த பூமி. தஞ்சாவூர் போன்ற இடங்களிலேயே அதிக ஏக்கர் வைத்திருப்பவர்கள் தான் டிராக்டர் வாங்குவார்கள், அல்லது ஊருக்கு 1 அல்லது 2 டிராக்டர்கள் வாங்கி வாடகைக்கு விடுவார்கள். படம் நடக்கிற 90 காலகட்டம். ஆனால் அப்பவே கொஞ்சம் நிலம் வைத்திருப்பவர்கள் கூட படத்தில் வீட்டுக்கு ஒரு டிராக்டர் வைத்திருக்கிறார்கள். பொதுவா பேங்க் லோன் கொடுத்து எப்படியாவது லோனை பணமாகத்தான் பெற முயற்சிப்பார்கள். அதை விட்டுவிட்டு சிறு மற்றும் குறு விவசாயிகளிடம் டிராக்டர் லோனை கொடுத்துவிட்டு நிலத்தை ஷூரிட்டியாக வாங்குகிறார்கள். அந்த நிலத்தை என்ன செய்வது? வானப்பர்த்த பூமி. இப்போவது தண்ணி எடுக்க அது இதுன்ட்டு கார்பரேட்காரன் வாங்கி கொள்வான். ஆனால் 90களில் அது எதுக்கும் உதவாத காடு. படத்தின் போக்கை தன் இஷ்டத்துக்கு வளைச்சு மாத்திருக்காங்க. பிரேக் பிடிக்காத டிராக்டர் மாதிரி தன் இஷ்டத்துக்கு படம் போகுது. துப்பாக்கிகளை என்னமோ பெட்டிக்கடையில் வாங்குவது போல வாங்குறாங்க. தென் தமிழகம்னாலே 1 இன்ச்சு அகலத்துக்கு இருக்கும் ஷார்ப்பான சேர்வால் தானே. மணி ஹேஸ்ட் மாதிரி திருட்டுக்கு பிளான் போடுறவங்க ஒரு கிளவுஸ் கூடவா போடாம போவாங்க? படத்தில் நடித்த அத்தனை பேருமே திறமை வாய்ந்த நடிகர்கள். அவர்களை வைத்து மனதில் ஒட்டாத ஒரு படத்தை கொடுத்திருக்கிறார்கள். படத்தில் எந்த கேரக்டருமே ஒட்டவே இல்லை. அவர்கள் நல்லா தான் நடிக்கிறாங்க, ஆனால் படத்தில் ஒட்டாமலே இருக்கிறாங்க. சரி, படத்தில் நல்ல விஷயமே இல்லையா? இடைவேளைக்கு பின் ஒரு 10 நிமிஷம் படம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் மீண்டும் சென்டிமெண்ட்டில் போய் சலிப்படியாக வச்சிடுறாங்க. ஒன்ஸ் நீங்கள் சலிப்படியாக வச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு எவ்வளவு நடிப்பை கொடுத்தாலும் சலிப்பாக தான் இருக்கும். அதுவும் ஹீரோவின் தோல்வி கதையை சொல்லும்போது திரைக்கதையை கொஞ்சம் ஷார்ப்பாக கொண்டுட்டு போகணும். படம் முழுக்க ஹீரோ தோத்துட்டு கடைசி 5 நிமிஷம் ஹீரோ ஜெயிச்ச மாதிரி காட்டினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க சார். மம்தா பைஜுவை ஆரம்பத்தில் ஒரு 3 சீனில் காட்டிட்டு அப்புறமா ரொம்ப நேரத்துக்கு படத்தில் அவங்க இருக்கிறதே மறந்துட்டாங்க போல. திடீர்னு ஞாபகம் வந்து திரும்பவும் காட்டுறாங்க. கரண் சொன்ன உடனேயே சிங்கம் மாதிரி முரட்ட இளைஞன் தனுஷை காட்டுவாங்கன்னு பார்த்தா படம் முழுக்க மனுஷன் அழுது மூஞ்சியாவையே தோல்வி அடைஞ்சிற மாதிரி காட்டியிருக்காங்க. சரி, நாமளும் நம்ம ஸ்டைல் அதையும் ஒன்லைனில் சொல்லிவிடுவோம். தனுஷ் ஒரு திருடர். தன் கடைசி திருட்டின் போது மாட்டிக்கொள்கிறார். பிறகு தப்பி வெளி மாநிலத்துக்கு போய் அங்கு ஒரு மெஸ்ஸில் வேலை செய்கிறார். சொந்த மெஸ் வைக்க பணம் தேவை. அதற்காக ஊரில் இருக்க 8 ஏக்கர் நிலத்தை விற்று பணத்தை புரட்டலான்ட்டு வராரு. வந்த இடத்தில் இன்னொரு திருட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போது ஏற்படும் பிரச்சனைகள் தான் படம். தனுஷ் மட்டும்தான் நடிப்பில் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கிறார். வார்த்தைகளால் பேசும் இடங்களில் கண்களால் உடல் மொழிகளால் பேசுகிறார். தனுஷ் நடிப்பில் இன்னும் பல படிகள் மேலே போய் தனக்கென்று ஒரு இடத்தை பிடிப்பார். இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.